இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் முதல்ல நம்ம சிவனை தான் காமிக்கிறாங்க. நம்ம சிவன், நந்தி தேவர், பூதகணங்கள்னு எல்லாம் சேர்ந்து கைலாயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா. நம்ம நந்தியும் இறைவா இறைவா எனக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. என்னன்னா, உங்களுக்கும் தேவிக்கும் திருமணம் முடிந்த பிறகு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாமான்னு சொல்லி கேட்குறாப்புல நந்தி. அதாவது ஒரு பார்ட்டி வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு நந்தி. நந்தி சொன்னதெல்லாம் கேட்ட அந்த பூதகணங்கள் எல்லாமே, ஆஹா நந்தி, நானும் அதை தான் நினைச்சேன், நான் நினைச்சதை அப்படியே சொல்லிட்டேன் நந்தின்னு சொல்லி எல்லாருமே ஆமா இறைவா நடத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஒல்லியா இருந்தாப்புல இல்லையா, அவர் மட்டும் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை நம்ம எப்படி நினைச்சிருப்போம்னு சொல்லி ஆச்சரியமா கேட்குறாப்புல. நம்ம சிவனும் இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் தேவியால மட்டும்தான் நிகழ்த்த முடியும், இதுதான் தேவியும் விரும்பினாள். திருமணத்திற்கு பிறகு நந்தியும் மற்ற பக்தர்களும் கொண்டாட வேண்டும், அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக என்னால் என்ன சொல்ல முடியும்னு நினைச்சு பார்க்குறாப்புல சிவன். சரி நந்தி, இதுவே உன்னோட ஆசையா இருந்துச்சுன்னா திருமணத்திற்கு முன்னாடியே நம்ம ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்றாப்புல சிவன். சிவன் சொன்னதை கேட்ட உடனே அங்கிருந்த எல்லாருமே பூரிச்சு போய் என்ன கொண்டாட்டமானு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நந்தியும் என்ன கொண்டாட்டம் ஆண்டவரே, அது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கறாப்புல. நம்ம சிவனும் கைலாயத்துல முதல் முறையாக மதுபான கொண்டாட்டத்தை நடத்தலாம்னு சொல்றாப்புல சிவன். நம்ம நந்தியும் அப்படின்னா நாங்க எல்லாம் மதுபானம் குடிக்க போறோமான்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. அங்க இருந்த பூதம் எல்லாம் வாங்க வாங்க உடனடியே நம்ம அதை ஏற்பாடு செய்யணும், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நந்தியும் மதுபானம் கஞ்சா செடி எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆண்டவரே நாங்க போகலாமான்னு சொல்லி நந்தி தேவர் பர்மிஷன் கேட்கிறாரு. நம்ம சிவனும் நிச்சயமாக நீங்க போகலாம் நந்தின்னு சொன்ன உடனே அங்க இருந்த பூதங்கள் நந்தி தேவர்னு எல்லாருமே ஓடிட்டாங்க. அவங்க எல்லாம் போறப்ப நம்ம சிவன் என்னைய நீண்ட நேரம் காக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி அனுப்புறாப்புல சிவன். அப்படியே அந்த இடத்துக்கு நாராயணரும் வந்துடுறாரு. நம்ம நாராயணரும், நான் தாமதமாக வந்ததற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும் மகாதேவா, ஆனால் இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்னா திதியிலிருந்து பஞ்சபூத அதிபதிகளான எல்லாத்தையும் விடுவிக்க போயிருந்தேன். தேவி அனைவரும் திருமணத்தில் கலந்து கொள்ளுமாறு வேண்டினார்கள், அதற்கு நான் உறுதியளித்தேன். அந்த வாக்குறுதியை பார்வதியின் மூத்த சகோதரனான நான் தான் நிறைவேற்ற வேண்டும், அதனால் தான் சிறிது நேரமாகிவிட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம நாராயணரும் தேவி பார்வதி கொடுத்த திருமண அழைப்புதலை சிவன்கிட்ட கொடுக்கிறாரு. அந்த அழைப்புதலை வாங்கின நம்ம சிவன், நாராயணா, பார்வதியை திருமணம் செய்து கொள்வதே எனக்கு ஒரு தனி பெருமை, அதிலும் இந்த முதல் அழைப்புதல் எனக்கு வந்தது என்றும் என் இதயத்தில் தனி இடத்தில் வைத்திருப்பேன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். இப்பொழுது இதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். சிவன் சொன்னது நம்ம பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு போல. இந்த பக்கம் நம்ம பார்வதியும் பார்வதியோட அம்மாவும் நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா. உடனே பார்வதி தேவி சந்தோஷத்துல நின்றுறாங்க. தேவியோட அம்மாவும் என்ன ஆயிற்று பார்வதி, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நம்ம தேவியும் சந்தோஷமா, அம்மா அம்மா மகாதேவன் திருமண அழைப்புதலை பெற்றுக்கொண்டார், அதற்கு பதிலாக இப்பொழுது மகாதேவன் ஒரு பரிசை அனுப்ப போகிறார்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க தேவி. அப்படியே இந்த பக்கம் நாராயணர், எம்பெருமானே உங்கள் திருமணத்தில் எண்ணற்ற இடையூறுகள் வந்து விட்டன, இனியும் அவ்வாறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்றாப்புல நாராயணர். அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவி திருமணத்திற்காக வருகை புரிந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாயிற்கு அவளாளி ஓடி வந்து, என்னை மன்னியுங்கள் தேவி, என்னை மன்னியுங்கள், என்னிடம் முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது, எம்பெருமான் உங்களது திருமண அழைப்பதில் ஏற்று அவர் உங்களுக்காக சில பரிசுகளை அனுப்பியிருக்கிறார்னு சொல்றாரு. அப்படியே பின்னாடி பார்த்தா காவலாளிகள்லாம் 3 பானையை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம சிவன் கைலாசத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நம்ம நாரதரைய காட்டுறாங்க. நாராயண நாராயண, ஆண்டவரே நீங்கள் அனுப்பிய பரிசை இந்நேரம் தேவி பெற்றிருப்பார்கள், ஆகையால் நீங்கள் என்ன பரிசை அனுப்பினீர்கள் என்று தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன்னு சொல்றாப்புல நம்ம நாரதர். நம்ம சிவனும், நான் தேவிக்கு வெறும் பரிசுகளை மட்டும் அனுப்பல, ஒரு புதிரையும் சேர்த்து அனுப்பியிருக்கேன்னு சொல்றாப்புல சிவன். அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவி அந்த 3 பானையில ஒரு பானையை திறந்து பார்த்தா அந்த பானை காலி பானையா தான் இருக்குது. சரி இந்த பானை தான் காலியா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த பானையை திறந்து பார்த்தா அந்த பானையும் காலியா தான் இருக்குது. சரி 2 பானையிலையும் ஒன்றும் இல்லை, அந்த 3வது பானையிலாவது என்ன இருக்குன்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுவும் காலி பணியா தான் இருக்குது. என்னடா சிவன் பரிசு தானே அனுப்புறதா சொன்னாரு, எல்லாம் காலி பணியா இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா யோசிக்கிறாங்க. பார்வதியோட அம்மாவும் காவலாளி கிட்ட, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், சிவன் அனுப்பிய அந்த பரிசு பானைகளை கொண்டு வாருங்கள்னு சொல்றாங்க. பார்வதி தேவியும், இல்லை அம்மா இல்லை, பானைகள் காலியாக இல்லைன்னு சொல்றாங்க. என்னடா நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், பானை எல்லாம் காலியா தான் இருக்கு, ஆனா பார்வதி காலியா இல்லை ஏதோ இருக்குன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி எல்லாம் யோசிக்கும் போது நம்ம பார்வதி தேவியும், சிவன் காலியான பானைகளை தான் அனுப்பியிருக்கிறார், ஏனென்றால் பரிசுகளை நான் முதலில் பார்த்த பிறகுதான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார் மகாதேவன் சொல்றாங்க பார்வதி தேவி. அப்படியே பார்வதி தேவி அந்த முதல் பானை உள்ள கையை வச்ச உடனே பார்வதி தேவிக்கு அந்த பரிசு தெரிஞ்சு போச்சு. அதை வெளியில் எடுத்து எல்லாத்துக்கும் காட்டுறாங்க பார்வதி தேவி. அது என்னன்னு பார்த்தா நெல் விதைகள் தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம சிவன் அதுக்கான விளக்கத்தை சொல்றாப்புல, பார்வதி நான் உனக்கு அனுப்பிய முதல் பரிசே இந்த பயிர்கள் தான், இதனால உலகம் எங்கும் பயிர்கள் செழிப்பா வளரும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். அடுத்த பானையை பார்த்தா
பார்த்தா அந்த பானை ஃபுல்லாக புருசு மலர்கள், அதாவது முன்ன பார்ப்போம் இல்லையா சிவப்பு கலரில் மலர்கள், அந்த மலராக ஃபுல்லாக இருக்குது. இந்த பரிசுக்கான காரணத்தையும் நம்ம சிவன் சொல்கிறாரு. என்னன்னா, எனது இந்த இரண்டாவது பரிசு உங்களுக்கு மிகவும் பிடித்தமான புருசு மரத்தின் மலர்கள். இது உலகின் அன்பின் நறுமணத்தையும் நிறத்தையும் குறிக்கும். என் வாழ்க்கையில் நீ கொண்டு வந்த முதல் வண்ணம் இதுதான் சொல்கிறாப்புல நம்ம சிவன். அப்படியே பார்வதி தேவி அந்த மூன்றாவது பானையும் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த மூன்றாவது பானையில் சிவனோட உடுக்கையே இருக்குது. அதை எடுத்த பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அந்த 3 பரிசுகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்வதி சொல்றாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே. மகாதேவன் அனுப்பிய முதல் 2 பரிசுகளும் நம் வாழ்வில் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும். இந்த உடுக்கையானது நம் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரும். அது துக்கமாயினும் பிரச்சனையாயினும் அதனை தீர்க்க வல்லதுன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதி தேவி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. பார்வதி தேவியும் வாருங்கள் இந்த தருணத்தை இசையோடு மகிழ்ச்சியாக கொண்டாடலாம்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்தவர்கள் எல்லாருமே மகாதேவன் வாழ்க, தேவி பார்வதி தேவி வாழ்க, மகாதேவன் வாழ்க, மகாதேவன் வாழ்கன்னு எல்லாருமே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம திதியும் தாரகாசுரனும் காட்டுப்பகுதியில் நடந்து வராங்க. நம்ம தாரகாசுரன் அசுரமாதா நாம் ஏன் இங்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி கேட்க, நம்ம திதியும் சிவன் இப்போது ஒரு எருமையை தன்னோட வாகனமா அமைச்சுக்கிட்டாரு. அந்த வாகனமான நந்தியோட முட்டாள்தனம் நமக்கு இப்போ உதவ போகுதுன்னு சொல்லி நந்தியை தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா திதியும் தாரகாசுரனும் நந்தியையும் மற்ற பூதங்களையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நந்தியும் பூதமும் அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான மதுபானங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த நம்ம தாரகாசுரன், அம்மா இவங்க கஞ்சா செடியை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அவர்கள் என்ன செய்கிறார் என்று விரைவில் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு திதி நீ இங்கேயே இரும்னு சொல்லிட்டு திதி மட்டும் அவங்களோட உருவத்தை மாத்திக்கிட்டு அங்க போய் நின்று யார் அங்கே இருப்பது நந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. நந்தியும் எழுந்திருச்சு ஆமாம் ஆமாம் நான் தான் அந்த நந்தின்னு சொல்றாப்புல. உடனே மாறு வேஷத்துல இருந்த திதி நந்தியோட காலில் வந்து விழுறாங்க. நந்தி என்னோட காலை தொடாதீர்கள், என் காலில் விழாதீர்கள்னு சொல்றாப்புல நந்தி. சிவனின் வாகனமான நந்தியின் கால்களில் விழுவது எனக்கு புண்ணியம்னு சொல்றாங்க திதி. மாறு வேஷத்துல இருந்த திதியும் என்னோட குடிசை இங்கு அருகில் தான் உள்ளது, நீங்கள் வந்து உணவறிந்தனால் எனக்கு இன்னும் பெருமையாக இருக்கும்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூத பயல்கள் எல்லாம் நிச்சயமாக உணவருந்தலாம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம நந்தி முறைச்சு பார்த்ததும் எல்லா பயல்களும் அமைதியாடுறாங்க. நம்ம நந்தியும் எங்களை மன்னித்து விடுங்கள், இப்பொழுது உங்களது அழைப்பை எங்களால் ஏற்க முடியாது. நாங்கள் மதுபான கொண்டாட்டத்திற்காக கைலாயத்திற்கு செல்ல வேண்டும், சிவன் எங்களுக்காக காத்திருப்பார்னு சொல்றாப்புல நந்தி. நம்ம நந்தியும் எடுங்கள் எடுங்கள் எல்லாத்தையும் எடுங்கள் கிளம்புவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம தாரகாசுரன் திதி கிட்ட வந்து என்ன நடந்தது அம்மான்னு சொல்லி கேட்க, திதியும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அந்த சிவனோட முட்டாள்தனமே எனது அடுத்த திட்டத்தை தீட்ட வழிகாட்டியதுன்னு சொல்றாங்க திதி. அது மட்டும் இல்லாம மகாதேவன் நடத்தக்கூடிய அந்த மதுபான கொண்டாட்டத்தை எப்படி நாசப்படுத்துவது என்றும் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க திதி. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில நம்ம பார்வதியோடைய அப்பா, இந்த இசை கொண்டாட்டம் வாழ்வில் மறக்க முடியாததாக இருக்கும், பார்வதி நீ இசைக்கு தொடங்குன்னு சொல்றாப்புல. ஆனா பார்வதி தேவி காத்திருங்கள் அப்பான்னு சொல்ல நம்ம பார்வதியோட அம்மாவும் நம்ம யாருக்காக காத்திருக்கோம்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில இருந்து யாரோ பார்வதின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தட்சனோட மகள் ரேவதி தான் வராங்க. பார்வதி தேவி ரேவதியை கூப்பிட்டுட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இவங்க தட்சனோட மகள்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. தட்சனும் பிரசித்தியும் எனக்கு பெற்றோர்களைப் போல இருப்பதால் இவள் எனக்கு தங்கை ஆவாள்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அதோட பார்வதி தேவி ஒரு நாள் பார்வதி தேவியை அசுரர்கள் தாக்க வரும் பொழுது ரேவதி தேவி வந்து காப்பாத்தினாங்க இல்லையா, நீ மட்டும் அன்னைக்கு வரலன்னா என்ன நடந்திருக்கும்னே தெரியாது, எப்படி உனக்கு நன்றி சொல்லுவேனே தெரியலன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. ரேவதியும் உண்மையிலேயே நீங்க எனக்கு நன்றி சொல்ல விரும்பினால் நான் கொடுக்கக்கூடிய பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு காவலாளி சிகப்பு நிற துணியை போட்டு ஒரு பெருசா ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து வைக்கிறாப்புல. பார்வதி தேவியும் என்ன பரிசா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த துணியை விலக்கி பார்த்தா ஒரு வீணை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பரிசா. ரேவதி தேவியும் பார்வதி தேவி கிட்ட நீங்க இப்பவே கொண்டாட்டத்தை தொடங்கணும்னு சொல்றாங்க. ஆனா பார்வதி தேவி எனக்கு வீணை வாசிக்க தெரியாதே, நான் எப்படி தொடங்குவதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ரேவதி தேவியும் நீங்கள் அதை தொட்டவுடன் நீங்கள் அழகான இசையை உருவாக்குவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவி வீணையே வாசிக்க தெரியாது, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி அந்த வீணையை தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் கைலாயத்தில் நம்ம நந்தி தேவர் பூதகணங்கள் எல்லாமே ஓடி வந்து ஆண்டவரே ஆண்டவரே கொண்டாட்டத்தை தொடங்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நந்தி இல்லை, இப்பொழுது வேண்டாம், இப்பொழுது தெய்வீகமான ஒன்று நடக்க போகிறதுன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நம்ம நந்தியும் பூதகணங்களும் என்னென்ன ஆச்சரியமா பார்க்கும் பொழுது இந்த பக்கம் அரண்மனையில நம்ம பார்வதி தேவி இசைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இசையை கேட்ட நம்ம நந்தி தேவரும் ஆண்டவரே இவ்வளவு அழகான இசையை தேவியா இசைக்கிறார்கள்னு சொல்லி நந்தி தேவர் கேட்குறாப்புல. நம்ம சிவனும் ஆமான்னு சொல்லி தலையாட்ட
இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி அழகா அந்த வீணையை வாசிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி அந்த வீணையை வாசிக்க பூமியில உள்ள செடி குடி மரங்கள் எல்லாமே வளருது. அந்த இசையை கேட்டு மயில்கள் எல்லாம் தோகையை விரிச்சு ஆடுது. இந்த பக்கம் வைகுண்டத்துல நம்ம லட்சுமி தேவி பார்வதியின் இசை இந்த உலகத்தின் ஒவ்வொரு உயிரினத்தையும் உயிர்ப்பித்துள்ளதுன்னு சொல்றாங்க. நம்ம நாராயணரும் இது ஆரம்பம் மட்டும்தான் லட்சுமி தேவி மற்றும் மகாதேவனின் திருமணமானது இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே கொண்டு வரும்னு சொல்றாப்புல நாராயணர். அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவி அந்த வீணையை வாசிக்க எல்லாரும் மெய்மருந்து அந்த இசையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியும் வீணை வாசிக்கிறத முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவியோட அம்மா உங்களை மகளாக பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்றாங்க. பார்வதி தேவி இந்த இசை விழா இன்னும் முடியவில்லை, இன்னும் ஒரு காரியம் பாக்கி உள்ளதுன்னு சொல்றாங்க. பார்வதி தேவியும் அந்த உடுக்கையை எடுத்து என் வாழ்வில் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணமும் உன்னுடன் தொடர்புடையது. இதுவரை நான் வாசிக்காத வீணையை இன்று நீங்கள் என்னை வாசிக்க வைத்தீர்கள். இப்பொழுது இந்த கொண்டாட்டத்தை இன்னும் இசைமயமாக்க நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லிட்டு அந்த உடுக்கியை இசைக்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதி தேவி. ஹரஹர மகாதேவான்னு சொல்லிக்கிட்டு அந்த உடுக்கி அடிக்கிறாங்க பார்வதி தேவி. இந்த பக்கம் கைலாசத்துல நம்ம சிவனும் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா குளிர்ந்து காணப்படுறாரு. இந்த நிகழ்வோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.